அவள் வாய்த்தவரை தனது பெயரை சொல்லிவிட்டு அதிர்ச்சியில் ஆகாஷை பார்த்தாள். ஆகாஷோ அவளையே கூர்ந்து பார்த்தபடி, என்னது, இப்போ என்ன சொன்ன என்று மெதுவாக கேட்க, உடனே புவனாவோ திணறி போனாள். ஏய், இப்போ நீ அல்லின்னு தானே சொன்ன என்று அவன் கேட்க, என்னது அல்லியா? நான் எப்போ அப்படி சொன்னேன் என்று அவள் தடுமாற, ஆகாஷோ புருவம் சுருக்கினான். அவன் சந்தேகமாக அவளை பார்க்க, புவனா உடனே சுவர் பக்கம் கையை காட்டினாள். நான் எங்க அல்லின்னு சொன்னேன்? நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பின்னாடி சுவரில் பல்லி ஓடிப்போச்சு, அதான் பல்லின்னு சொன்னேன். உங்களுக்கு அது அல்லின்னு கேட்டா நான் என்ன பண்ணுறது என்று சமாளிக்க, ஆகாஷோ இன்னும் சந்தேகமாக அவளை பார்த்து கொண்டே இருந்தான். புவனா வேகமாக பேச்சை மாற்றினாள். இங்கே பாருங்க டாக்டர் சாரே, நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்ததுல இருந்து ஆளே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் ஹல்லி ஹல்லின்னே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் பல்லின்னு சொன்னது கூட உங்கள் காதில் ஹல்லின்னு கேட்குது என்று சொல்ல, ஆகாஷ் அமைதியாக அவளை பார்த்தான். புவனாவோ அதோடு நின்று விடாமல், என்ன டாக்டர், ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கூட ஹைஜீனாக மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? இப்படித்தான் பேஷண்ட் இருக்கிற ரூமுக்குள்ளே பல்லி ஓடிக்கிட்டு இருக்குமா? அப்புறம் உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி என்ன நினைப்பாங்க என்று வேகமாக பேச, ஆகாஷ் மெதுவாக சிரித்தான். இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகிட்டுருக்க? பல்லி தானே ஓடிப்போச்சு, ஏதோ பாம்பு போன மாதிரி சத்தம் போட்டுட்ருக்க என்று கேட்க, புவனாவோ உடனே முகம் சுளித்தாள். இங்கே பாருங்க டாக்டர், பாம்பு வந்தால் கூட அது வருது போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த பல்லி இருக்கே, ரொம்ப டேஞ்சரஸ். எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்புறம் பேஷண்ட்டுக்கு பல்லியால் ஏதாவது பாதிப்பு வந்தால் உங்கள் பேர் தான் கெட்டு போகும். அதனால தான் சொன்னேன் என்று எப்படியோ சமாளித்து விட்டாள் அவள். ஆனால் ஆகாஷோ இன்னும் அமைதியாகவே அவளை பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. இவ பல்லின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பல்லின்னு சொல்லிகிட்ருக்கா. ஒருவேளை என் காதில் தான் தப்பாக கேட்டிருக்கேன் போல. நான் அந்த அல்லியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பல்லின்னு சொன்னது கூட என் காதில் அல்லின்னு கேட்டிருக்குமோ என்று தனது மனதை அவனே சமாதானப்படுத்தி கொண்டான். சிறிது நேர அமைதிக்கு பிறகு புவனா மீண்டும் அவனை பார்த்தாள். ஆமாம் டாக்டர், ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்று சொல்ல, என்ன என்று ஆகாஷ் கேட்டான். என்கிட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தப்ப கூட உங்கள் முகத்தில் இவ்வளவு சேஞ்ச் தெரியலை. ஆனால் அந்த போஸ்டரில் அந்த பொண்ணு பேர் அல்லின்னு பார்த்ததுல இருந்து உங்களுக்குள்ள ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன டாக்டர், ஏதாவது லவ்வா என்று சிரித்தபடியே அவள் கேட்க, அடுத்த நொடியே ஆகாஷின் முகம் கடினமானது. என்னது லவ்வா? இந்த மூஞ்ச போய் மனுஷன் லவ் பண்ணுவானா? அவளும் அவளோட பேரும், பேர் வச்சிருக்க லட்சணத்தை பாரு. அல்லியா அல்லி, மண்ணு மாதிரி இருக்கு பேரு என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு பற்களை கடித்தான் அவன். புவனாவோ அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆகாஷின் கோபம் இன்னும் குறையவில்லை. இது டவுனாக போயிட்டு, இதுவே ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறமான கிராமமாக இருந்திருந்தா கீழே சாணம் கிடக்கல, சாணம், அதை எடுத்து அவள் மூஞ்சில் அப்படியே தேய்ச்சிருப்பேன் என்று ஆத்திரமாக சொல்ல, புவனாவுக்கோ உள்ளுக்குள் நடுக்கம் பரவியது. என்ன டாக்டர், எதுக்காக இவ்வளவு டென்ஷன்? இப்போ தானே அந்த டாக்டர் வந்து டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார் என்று மெதுவாக கேட்க, ஆகாஷ் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். ஆமாம், ஆனால் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியலை. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது என்று சொல்ல, ஏன் டாக்டர், அவ உங்களை என்ன பண்ணுனா என்று புவனா கேட்க, உடனே ஆகாஷ் அவளை நேராக பார்த்தான். ஏய், அதெல்லாம் என்னோட பர்சனல், உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ கிளம்பு, அப்பாவை பார்க்க போகலாம்.
என்று மட்டும் சொல்லி அமைதியாகிவிட்டான். புவனா அவனை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்தாள். இப்போ இவங்கிட்ட இதை பற்றி நம்ம இன்னும் ஏதாவது கேட்டால் இன்னும் டென்ஷனாகி மறுபடியும் மயங்கி விழுந்துடுவோம் என்று பயந்தவளோ அதற்கு பிறகு தனது வாயை மூடிக்கொண்டாள். டாக்டர், அப்பாவை பார்க்க போகிறதெல்லாம் சரி, நான் இப்படி இதே ட்ரெஸ்ஸோடு வரணுமா? இங்கே பாருங்க டாக்டர், எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸையும் தூக்கி தூர போட்டுட்டீங்க. இப்போ பாருங்க, நான் உங்களோட இந்த ஃபேண்ட் ஷர்ட்டோடையே சுற்றிட்டு இருக்கேன். இப்படியே போய் உங்கள் அப்பா முன்னாடி நின்னா அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்று கேட்க ஆகாஷோ அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தான். உன்னை ஒன்றும் நினைக்க மாட்டார், இப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சாதாரணமாக சொல்ல புவனாவோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். ஆகாஷோ தொடர்ந்து, இதே கோலத்தில் கடைக்கெல்லாம் வந்திருக்க, போலீஸ்கிட்டலாம் பேசியிருக்க, ஆனால் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு மட்டும் என்ன என்று கேட்க புவனாவோ மெதுவாக உதட்டை கடித்தாள். இல்லை டாக்டர், முதல்ல மருமகளாக மாமனாரை பார்க்க போகிறேன், அதாவது மருமகளாக நடிக்க போகிறேன். அதான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போனால் நல்லா இருக்குமேனு சொன்னேன் என்று சொல்ல உடனே ஆகாஷோ மெதுவாக சிரித்தான். ட்ரெடிஷ்னல்னா என்ன, இழுத்து முடிக்கிட்டு போகிறதா? அப்படி போனால் அவரே கண்டுபிடிச்சிருவார் நான் தான் செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு என்று சொல்லிவிட்டு, வா போய் பார்க்கலாம். ஏய், இங்கே பாரு, ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்க. என்கிட்ட இப்படி வள்ளன்னு பேசுகிற மாதிரி அவர்கிட்டையும் போய் ஏதாவது உளறிட்டு இருந்துடாத. ஏதாவது கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லணும், சரியா என்று எச்சரிக்க புவனாவோ உடனே தன் கைகளால் வாயை பொத்திக்கொண்டு என்று மட்டும் தலையசைத்தாள். அவர்கள் வெளியே செல்ல அங்கே டியூட்டி டாக்டர் வந்து நின்றார். என்ன சார், உங்களை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல என்று கவலையாக கேட்க ஆகாஷோ மெதுவாக சிரித்தான். நான் ரெஸ்ட்டில் இருந்தா அப்புறம் எங்கள் அப்பாவை யார் பார்த்துக்குவா? நான் ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கலாம், ஆனால் ஒருக்கா எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஓகேயாக தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு நேராக ஐசியூவுக்குள் நுழைந்தான் அவன். புவனாவோ அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். ஆகாஷ் மெதுவாக தனது தந்தையின் தலையை வருடி அப்பா என்றழைக்க அன்பு செல்வன் மெதுவாக கண் திறந்தார். வாடா ஆகாஷ், உனக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு அரவிந்த் டாக்டர் சொன்னார், என்ன ஆச்சுடா என்று பதற ஆகாஷோ அவரிடம், ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் என்று ஆகாஷ் சொல்ல அன்பு செல்வன் உடனே அவனை பார்த்து, ஏண்டா நீ தேடி போன பொண்ணு கிடைக்கலையா என்று கேட்க ஆகாஷோ மெதுவாக அப்பா என்று அழைத்தபடி பின்னால் திரும்ப புவனா மெதுவாக அவன் பின்னால் இருந்து முன்னே வந்தாள். அன்பு செல்வனின் கண்கள் உடனே பிரகாசித்தது. ஓ, அவளை தேடி கண்டுபிடிச்சி கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டியா? உன்னோட கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா உனக்கு அந்த பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்குன்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறி நீயே போய் கூட்டிகிட்டு வருவேன்னு நான் நினைக்கல என்று சந்தோஷமாக சொல்ல புவனாவோ அதிர்ச்சியாக ஆகாஷையே பார்த்து கொண்டிருந்தாள். ஓஹோ, அப்போ என்னைய தேடித்தான் வந்திருக்காரு. இதில் என்னை பார்க்காமலே காரில் போகிற மாதிரி பில்டப் வேற கொடுத்தாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க ஆகாஷோ அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான். பிறகு தனது தந்தையை பார்த்து, அப்பா, நான் இப்போ எதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்னோட காதலை அவகிட்ட சொல்லிட்டேன், அவளும் ஏற்றுக்கிட்டா. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் என்று சொல்ல அன்பு செல்வனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் திரண்டது. என்னது, கல்யாணமா? நிஜமாக தான் சொல்கிறியா? மறுபடியும் என்னோட மகனோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுதா? கேட்கவே
ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இனிமே இப்போவே என்னோட உயிர் என்னை விட்டு போனால் கூட நான் கவலைப்படவே மாட்டேன் என்று ஆனந்த கண்ணீர் விட்டார் அந்த தந்தை. டே ஆகாஷ், எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? நான் கண்ணு மூடுறதுக்குள்ள அதையும் பார்த்துட்டேன்னா நிம்மதியாக இருக்கும் என்று அன்பு செல்வன் பலவீனமான குரலில் சொல்ல, அந்த ஒரு கேள்வியிலேயே ஆகாஷும் புவனாவும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் உண்மையாக காதலித்து திருமணம் செய்ய போவதில்லை. அது வெறும் நடிப்பு மட்டுமே என்பது அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த உண்மை. ஆனால் அந்த நடிப்பை நிஜமென்று நம்பி ஒரு தந்தையின் கண்களில் இவ்வளவு சந்தோஷம் மிளிர்வதை பார்த்தபோது இருவருக்கும் உள்ளே ஏதோ ஒன்று நெருடியது. ஆகாஷோ வேகமாக தன்னை சமாளித்து கொண்டான். அதுக்கு என்னப்பா இப்போ அவசரம்? கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம். எப்போ பண்ண என்ன, ஒன்றா தானே இருக்க போகிறோம். அவன் சாதாரணமாக சொல்ல முயன்றாலும் அவனது குரலில் இருந்த தயக்கம் மட்டும் மறையவில்லை. உடனே அன்பு செல்வன் மெதுவாக சிரித்தார். டேய், ஒன்றா இருக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக கூட வச்சிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. அவர் பேசிக்கொண்டே புவனாவை பார்த்தார். இந்த முறை நீ சந்தோஷமாக வாழணும் ஆகாஷ். அந்த கலாவதி இதை பார்த்து வருத்தப்படணும். இப்படி ஒரு மனுஷன் புருஷனாக கிடச்சோம், அவனோட வாழ்க்கையை வாழ தெரியாமல் விட்டுட்டோமேன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி அவள் கஷ்டப்படணும். அந்த வார்த்தைகளில் ஒரு தந்தையின் வேதனை இருந்தது, மகனுக்காக துடித்த மனது இருந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது போல ஆகாஷை பார்த்தார். ஆமாம், உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற உண்மையை இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா? அந்த ஒரு வார்த்தையிலேயே ஆகாஷின் முகம் சற்றே இறுகியது. அந்த கேள்வி விழுந்த அடுத்த நொடி அறையில் இருந்த காற்றே நின்றது போல இருந்தது. புவனாவின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஆகாஷோ மெதுவாக தன் தந்தையை பார்த்தான். அவன் கண்களில் சொல்ல முடியாத வலி ஒன்று வந்து மறைந்தது. புவனாவோ அதிர்ச்சியாகி ஆகாஷை பார்க்க, ஆகாஷோ அவமானத்தோடு புவனாவை பார்த்தான். மிஸ்டர் அன்பு செல்வன், என்ன இது? நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி பொட்டுன்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே அவன் பொண்ணுங்களை கடத்துறான்னு சொல்லி 2 பேரையும் பிரித்ததே நீங்கள் தான். இப்போது இப்படி வேற ஒரு உண்மை இருக்கா? இனி என்ன நடக்க போகுதோ? என்ன ஆகாஷ் அமைதியாக நிற்கிற? இந்த உண்மையை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அன்பு செல்வன் கேட்ட அந்த கேள்வியில் ஆகாஷின் முகமே ஒரு நொடி இறுகி போனது. அவனது விரல்கள் மெதுவாக நடுங்கியது. புவனாவை பார்த்தான். ஆனால் அவளது கண்களை நீராக பார்க்க அவனால் முடியவில்லை. இங்கே பாரு ஆகாஷ், உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஆரம்பிச்சா அது வாழ்க்கையாகவே இருக்காதுடா. நீ ஏற்கனவே வாழ்க்கை முழுக்க வலியை அனுபவிச்சவன். அவரது குரலில் கோபம் இல்லை, ஆனால் வலி இருந்தது. கலாவதி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆகாஷுக்கு ஹைப்பர் வெண்டிலேஷன் பாதிப்பு இருக்குது. உணர்ச்சியோட உச்சத்தில் அவனுக்கு மூச்சு திணறி நெஞ்சு அடைச்சி அங்கேயே மயங்கி விழுந்துடுவான். அவனை அன்பால் அரவணைச்சி சந்தோஷமாக வாழணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவளும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே விஷயத்துக்காக உன்னை தினமும் காயப்படுத்தினா. ஆகாஷின் கண்கள் மெதுவாக சிவந்தது. அவன் தன் தலையை குனிந்து நின்றான். அவனுக்கு பேச வார்த்தைகளே வரவில்லை. அப்படியெல்லாம் இருந்தோம் இந்த பொண்ணுக்கிட்ட இப்போ இந்த உண்மையை மறைச்சிட்டியா? அந்த கேள்வி பேரிடி போல அறையில் விழுந்தது. புவனாவுக்கு ஒரு நொடி இதயம் நின்று போனது போன்ற ஒரு உணர்வு. ஆகாஷோ பேச முயன்றான். ஆனால் வார்த்தைகள் அவனின் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கொண்டது. அந்த சூழ்நிலையை உடைக்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை என்று அவசரமாக பேச ஆரம்பித்தாள் புவனா. அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு.
நீங்கள் திடீர்னு என்னை கிட்ட வச்சுக்கிட்டே இப்படி கேட்டதால தான் அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அவள் சமாளித்த விதத்தில் அன்பு செல்வன் மெதுவாக அமைதியானார். ஆனால் ஆகாஷ் மட்டும் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பார்வையில் நன்றி இருந்தது, வலி இருந்தது. அதையும் தாண்டி என்னை ஏன் காப்பாத்துற என்ற கேள்வி இருந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது கண்கள் மட்டும் நிறைய பேசியது. அம்மாடி, இங்கே பாருமா. அன்பு செல்வன் புவனாவை பார்த்தார். அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு மனசாரத்தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ண சம்மதிச்சியா? புவனாவின் தொண்டை வறண்டு போனது. அவள் ஒரு நொடி ஆகாஷை பார்த்தாள். அவன் இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையை தாங்க முடியாமல் ஆமாம் என்பது போல மெதுவாக தலையசைத்தாள் புவனா. அன்பு செல்வனின் கண்களில் உடனே கண்ணீர் திரண்டது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பையன் வாழ்க்கையில் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவனுக்கு அன்பை அள்ளி கொடுக்க ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவர் சிரிக்க முயன்றார். ஆனால் அந்த சிரிப்பிற்குள் எத்தனை வருட வேதனை மறைந்திருந்ததோ. நிச்சயமா உன்னோட இந்த அன்பு அவனை அப்பாவா மாற்றணும். அந்த வார்த்தையில் புவனாவோ புரியாமல் நின்றாள். என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதில்ல, அப்புறம் எப்படி என்று குழப்பமாக கேட்டாள் அவள். அன்பு செல்வனோ மெதுவாக சிரித்தார். உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் மருத்துவம் பார்த்து சரி பண்ணிடலாமா, ஆனால் மனசில் இருக்கிற காயத்துக்கு அன்புதானே மருந்து. புவனா அமைதியாக அவரை பார்த்தாள். அந்த வார்த்தை அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு இடத்தில் தட்டி சென்றது. அதற்குள் அப்பா என்று திடீரென்று ஆகாஷ் பேசினான். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் பேசலாமா? அன்பு செல்வன் உடனே கவலையோடு தலையசைத்தார். சரிடா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆகாஷ் மெதுவாக திரும்பி நடந்தான். புவனாவும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். இருவரும் மீண்டும் அறைக்குள் வந்து சேர்ந்தார்கள். ஆகாஷ் மெதுவாக கட்டிலில் அமர்ந்தான். புவனாவோ அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை, பேசவும் இல்லை. ஆனால் அந்த அறை முழுவதும் சொல்லப்படாத 1000 உணர்வுகள் சுற்றி கொண்டிருந்தது. குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அங்கே அப்படி ஒரு கனமான அமைதி நிலவியது. ஏன் டாக்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? புவனா மெதுவாகவே கேட்டாள். ஆகாஷோ அமைதியாகவே இருந்தான். அவன் பார்வை தரையிலேயே பதிந்திருந்தது. விரல்கள் மட்டும் மெதுவாக இறுகி கொண்டிருந்தது. இப்படியே அமைதியாக இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் என்று அவள் மீண்டும் கேட்டதும், ஏய், நீ நடிக்கத்தானே வந்திருக்க, அப்போ அந்த வேலையை மட்டும் பாரு. ஆகாஷின் குரலோ சோர்வாக இருந்தது. ஆனால் அதற்குள் ஒருவித எரிச்சலும் கலந்திருந்தது. புவனாவோ அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். ஆமாம் டாக்டர், நான் நடிக்கத்தான் வந்திருக்கேன். ஆனால் என்ன கேரக்டரில் நடிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அவளின் குரல் இப்போது சற்றே தீவிரமானது. பாஸ்ட் தெரியல, ஃப்யூச்சர் தெரியல, இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது யாராவது ஏதாவது கேட்டால் கூட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆகாஷோ மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் உண்மையா? அந்த கேள்விக்கு பிறகும் அவன் அமைதியாகவே இருந்தான். அதுவே புவனாவுக்கு கோபமாகிவிட்டது. சொல்ல வேண்டாம் டாக்டர், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், இப்படியே அமைதியாகவே இருங்க, ஈகோ பிடிச்சிக்கிட்டு. அவள் எழுந்து நிற்க முயன்றாள். ஆனால் அடுத்த நொடியே மீண்டும் அவனை பார்த்தாள். இங்கே பாருங்க டாக்டர், என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொன்னா தான் தெரியும். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இப்படியே இருந்தா நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆகாஷின் பார்வை மெதுவாக அவளை நோக்கி திரும்பியது. இங்கே பாருங்க, என்கிட்ட 1000 தடவை கேட்டீங்கல்ல உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு.
அவள் குரல் இப்போது மென்மையாக மாறியது. இப்ப அதே கேள்வியை நான் கேட்குறேன் டாக்டர். உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அந்த வார்த்தையிலேயே ஆகாஷின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவள் தொடர்ந்தாள். சொல்லுங்க டாக்டர், இந்த மாதிரி நீங்கள் சும்மா சும்மா மயங்கி விழாமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? அந்த கேள்வியோடு அறை முழுவதும் மீண்டும் ஒரு கனமான அமைதி பரவியது. எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன், வா வந்து என் கிட்ட உட்காரு. ஆகாஷின் குரல் மெதுவாக இருந்தாலும் அதற்குள் ஏதோ ஒரு ஆபத்தான அழுத்தம் இருந்தது. புவனாவோ தயக்கத்தோடு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அடுத்த நொடியே அவளது தாடையை வெறித்தனமாக பிடித்து அழுத்தினான் ஆகாஷ். ஆ ஆ டாக்டர் டாக்டர் வலிக்குது. அவளால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அவளோ வலியோடு ஆகாஷை பார்த்தாள். ஆனாலும் அவன் பிடி இன்னும் இறுகியது. அவனின் முகம் மெதுவாக அவள் முகத்திற்கு அருகில் நெருங்கியது. ஆகாஷின் அந்த கண்கள், அது மனிதனின் கண்கள் போலவே இல்லை. நான் டென்ஷன் ஆகாமல் இருக்க என்ன வேணும்னு கேட்டல்ல? அவனின் குரல் கரகரத்தது. எனக்கு டெய்லி ஒரு பொண்ணு வேணும், அழகான பொண்ணு வேணும், தப்பு செய்கிற பொண்ணு வேணும். புவனாவின் இதயமோ மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. அவகிட்ட இருந்து நான் ரத்தம் எடுக்கணும். அவ வருத்தப்பட்டு அழணும். அந்த கண்ணீரை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் அவன் உள்ளே எவ்வளவு விஷம் தேங்கி கிடக்கிறது என்பதை அப்பட்டமாக காட்டியது. அப்படி 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 தினமும் நடந்துச்சுன்னா நான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. இது மட்டும் நடந்தால் போதும், எனக்கு டென்ஷனே வராது. இருக்கிற நோயெல்லாம் பாதி குறைஞ்சிடும். போதும். புவனா திடீரென்று அவனது கைகளை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டாள். அவள் வேகமாக எழுந்து எதிரே சென்று சுவரில் சாய்ந்து கொண்டாள். எப்போ பாரு ரத்தம் எடுக்கணும். இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? அவளது குரலில் கோபமும் பயமும் கலந்திருந்தது. ஆகாஷ் அவளை பார்த்தான். ஆனால் அவளும் நின்றுவிடவில்லை. இங்கே பாருங்க டாக்டர், நீங்கள் பேசுகிறது ஒரு படித்த டாக்டர் பேசுகிற மாதிரியே இல்லை, ஒரு சைக்கோ பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த வார்த்தைகள் ஆகாஷின் முகத்தை இன்னும் இறுக்கியது. இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கே அடிக்ட் ஆகிடுவீங்க. அவளது குரல் மெதுவாக இறங்கியது. இதில் இருந்து நீங்கள் வெளியே வர நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் கூடவே இருந்து நான் பண்ணுறேன். உங்கள் கூட நான் இருக்கிறேன். அந்த வார்த்தைகளில் உண்மை இருந்தது. இங்கே பாருங்கள் டாக்டர், உங்கள் அப்பாவுக்கு தேவையான ரத்தத்துக்கு வேறு வழி பாருங்கள். இப்போது இந்த உலகத்தில் எவ்வளவோ வசதி இருக்குது. கஷ்டம்தான், ஆனால் அதுக்காக எவ்வளோ நாள் இப்படி கேவலமான வேலை பார்த்துட்டு இருப்பீங்க? அடுத்த நொடியே ஆகாஷ் ஆக்ரோஷமாக எழுந்தான். ஏய், எதுடி கேவலமான வேலை? எது கேவலமான வேலை? அவனது குரல் முழு அறையையும் அதிர வைத்தது. ரத்தம் எடுக்கிறது கேவலமான வேலையா? அவன் மூச்சுக்காற்று வேகமாக ஏறி இறங்கியது. நான் ஒன்றும் ரத்தத்தை விற்று கோடியாக சம்பாதிக்கல, இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்குறேன். புவனாவும் அதே வேகத்தில் கத்தினாள். ஆனால் நீங்கள் கடத்துறீங்க, அதுவே ரொம்ப பெரிய தப்பு. அதுலேயும் அப்படித்தான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறது அதை விட பெரிய தப்பு. அவளது கண்களில் வெறுப்பு மின்னியது. மனுஷனாக இருந்தால் பேசலாம், மிருகத்துக்கிட்ட என்ன பேசுறது? அந்த ஒரு வார்த்தை ஆகாஷை முழுவதுமாக வெடிக்க வைத்தது. அடுத்த நொடியே அவன் புவனாவின் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்தான். என்னடி சொன்ன? நான் மிருகமா? டாக்டர் டாக்டர் வலிக்குது, விடுங்க. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் ஆகாஷோ இன்னும் நடுங்கிக் கொண்டே, எனக்கும் வலிக்குது என்று ஆல்மோஸ்ட் உடைந்து போன குரலிலேயே சொன்னான்.
சில நொடிகள் அவன் மூச்சை அடக்க முயன்றான். பிறகு திடீரென்று, சரி, நீ சொல்கிற மாதிரியே நான் இந்த கடத்தல் வேலையே விட்டுடுறேன். இனிமே ஒரு பொண்ணை கூட நான் தொட மாட்டேன். புவனாவோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். ஆனா அவனது பிடி மீண்டும் இறுகியது. அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? புவனாவோ உடனே அவன் கையை பிடித்தாள். அதைத்தானே நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லபடியாக வாழ என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். அடுத்த நொடியே ஆகாஷின் கண்கள் சிவந்தது. கொலை பண்ணணும். புவனாவின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. ஒருத்திய கொலை பண்ணணும். அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் முற்றிலும் மனிதத்தன்மை இல்லை. அவளை மட்டும் கொன்னுட்டா நான் என்னோட எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடுவேன். அவன் மெதுவாக அவளது தலைமுடியை விடுவித்தான். புவனாவோ நடுங்கும் குரலில், என்னது, கொலை பண்ணணுமா? யாரை கொலை பண்ணணும்? உங்கள் ஒய்ஃபையா? ஆகாஷோ உடனே தலையசைத்தான். அவ என்னோட வாழ்க்கையை மட்டும்தான் அழிச்சா. அவனது கண்களில் இப்போது பழிவாங்கும் எண்ணம் எரிந்து கொண்டிருந்தது. ஆனா என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழிச்ச ஒருத்தி இருக்கா. அவன் பற்களை கடித்தான். அவளை கொல்லணும். அணுவா அவளை சித்திரவதை பண்ணணும். புவனாவின் மூச்சே நின்றது. யாரு டாக்டர்? அவள் மெதுவாக கேட்டாள். அடுத்த நொடி ஆகாஷின் உதடுகளில் இருந்து விழுந்த அந்த பெயர் புவனாவின் இதயத்திலே இடியாக இறங்கியது. அள்ளிப்புறம் ஜமீனோட பொண்ணு அல்லி ராணி. அவனது கண்கள் கொதித்தது. அவதான் என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவ மட்டும்தான். புவனாவின் விரல்களோ நடுங்க ஆரம்பித்தது. அவ வாழ்நாள் முழுசும் சிரிக்க முடியாத மாதிரி பண்ணணும். அவளை அணுவா சித்திரவதை பண்ணணும். புவனாவின் இதயமோ படபடவென்று துடித்தது. ஆனால் ஆகாஷோ இன்னும் நிற்கவில்லை. அவளை பார்க்க பல தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவ என்னை கேவலப்படுத்திட்டா. ஆகாஷின் கண்களில் அப்படி ஒரு வெறி தெரிந்தது. அவனது கைகளில் நரம்புகள் புடைத்தது. அவளைத்தான் நான் பல வருஷமாக தேடிட்டு இருந்தேன். என் கையில் சிக்காதவளோட முகம் இப்போ என் கண்ணில் சிக்கியிருக்கு. அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு கொடூரமான நிம்மதி இருந்தது. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் ஆகாஷ். புவனாவோ அப்படியே உறைந்து நின்றாள். இவனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? இவன் எதுக்காக என் மேலே இவ்வளவு கோபப்படுறான் என்று எதுவுமே புரியாமல் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள் அவள். அவனோ புவனாவை நேராக பார்த்தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்க நீ ஹெல்ப் பண்ணுனா நான் நிம்மதியாக வாழுவேன். உன்னால் முடியுமா என்று ஆகாஷ் அவளிடம் கேட்க, அந்த நொடி இதய துடிப்பையை மறந்து அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள் புவனா என்ற பெயரில் அவனிடம் நடித்து கொண்டிருக்கும் அல்லி ராணி. ஆகாஷின் கடந்த காலம் என்ன? ஆகாஷ் அல்லியை பழிவாங்கும் எண்ணத்தோடு தேட காரணம் என்ன? அல்லி ராணியின் கடந்த காலம் என்ன? புவனாதான் அல்லி என்று ஆகாஷுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகும்? அல்லியின் வயிற்றில் உருவாக போகும் குழந்தையை தன் குழந்தை என்று ஆகாஷ் ஏற்றுக்கொள்வானா? முடிச்சுக்கள் இனி ஒவ்வொன்றாக அவிழும். இந்த ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.